இதான் சபை, இதுதான் சபை. இப்படி நீ கூடி இருந்தீன்னா ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒரு பாதுகாப்பு தேவன் உனக்குள்ள வைப்பா. அது அனுதினமும் அவங்களுக்குள்ள எப்படி தெரியுமா, புசித்து குளித்து அப்படியே கொண்டாடிட்டு இருந்தாங்களாங்க. அப்பம் பிக்கிறதுலையும் அந்யோன்ய ஐக்கியத்திலையும் என்னவோட மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ தெரியுதா, சந்தோஷம் இருந்தது. ஏன் நம்ம மூஞ்சி வெடியா மூஞ்சி ஆகுது? சர்ச்சைக்கே வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட எப்படி வரும் அப்படின்னா, 2 பாட்டு முடிஞ்சவனே ஒருத்தர் வரும், 3 பாட்டு முடிஞ்சவனே வரும், ஆராதனை முடிஞ்சவனே வரும். இன்னொரு வேதனை என்னன்னா, சில பேர் ஆத்துமா கத்திரி சோத்திரியும் போதும் வராங்க. ஒருத்தவங்க வந்து வெளில உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு, மேலே படிக்கட்டில் கால் வச்சேன், என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரினாங்க, அதனால் நான் அப்படியே உக்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது அது முடிவு இல்லை, வசனம் வாசிக்க சொல்லியிருக்கிறீங்க, மீதி நான் வெளியே உட்காந்துட்டேன்றான். இயேசு வரப்போகிறார். எதை கொண்டு போக போகிறார்னா சபையை தான் கொண்டு போக போகிறார். ஏன் உள்ளே இருக்கணும்? வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது எது? மணவாளன் வரும்போது மணவாட்டியாய் சபையை தான் என்ன செய்ய போகிறாரு? எடுத்துக்கொள்ள போகிறார். இன்னைக்கு சபைக்குள்ளே தான் இருக்கணும். மோசே பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தார்ல, ஏன் ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து கூட இருந்து நடத்தினார்னா, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 38. சரி வாசி. தன்னுடனே பேசின தூதனோடும் தம்முடைய பிதாக்களோட கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும். யார் எதுக்குள்ள இருந்தான்? மோசே எதுக்குள்ள இருந்தான்? ஆனா அவன் இருந்த இடம் எந்த இடம்? வனாந்தரம். ஆனா வசனம் சொல்லுகிறது சபைக்குள் இருந்தவனும் தமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. போதுங்க. இன்னைக்கு உயிரோட நீ வாழணும், உயிர் அடையணும், ஜீவனோட இருக்கணும்னா வார்த்தை எங்கிருந்து தெரியுமா வரும்? பைபிள் தெளிவா சொல்லுது, சபையில் இருந்து. வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும். எதுக்குள்ள இருந்தா மோசே? எங்க எதுக்குள்ள இருந்தா மோசே? சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை. என்ன வாக்கியம்? ஜீவ வாக்கியத்தை பெற்றவனும் இவனே. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கணும்? சபைக்குள்ளதான் இருக்கணும். சபை தான் உனக்கு ஜீவ வார்த்தையை கொடுக்கும். இந்த மோசே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்தான். ஆனா மிக அழகா பாருங்க, சபைக்குள் இருந்து பெற்றுக்கொண்டு வந்தான். இதை நேற்று நான் வாசிக்கும் போது சபை எவ்வளோ அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஜீவ வார்த்தையை பெறுகிறதற்கு சபைக்குள்ளே தான் இருக்கணும் என்பதை ஆவியானவர் உணர்த்தினார் எனக்கு. சபைக்குள்ளே இருந்தால் தான் உனக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கும். ஜீவன் அடையவும் முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சர்ச்சை செட்டப் பண்ணாதீங்க, சர்ச்சை கட்டடிக்காதீங்க, காரணம் இல்லாத சர்ச்சைக்கு வராமல் இருக்காதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சபைக்கு வர்றதுல வைராக்கியம் காட்டுங்க. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய வைராக்கியத்தை காட்டுவார். என்னால் இதை விட முடியல பாஸ்டர், இதை செய்யாமல் இருக்க முடியல பாஸ்டர், என் வாழ்க்கை இந்த நிலையில் இருக்குது பாஸ்டர், என் வாழ்க்கை இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், எனக்கு இது ஒரு போராட்டமாக இருக்குது, இது என்னால் மீண்டும் வர முடியல, இதிலிருந்து ஜெயிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வைராக்கியத்தை எங்கே காட்டு? சபைக்குள்ளே காட்டு. சபைக்குள்ளே காட்டு. உன்னை ஈஸியாக தடை செஞ்சு டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுது பிசாசு. எங்கே வராத அளவுக்கு சபைக்குள்ளே. இன்னைக்கு எல்லா